இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஸ்விங் மற்றும் பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை எப்படி ஃபில்டர் பண்ணி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, பிகினர்ஸுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயங்கள் என்னென்னா ப்ரைஸ், SMA, RSI மற்றும் வால்யூம். இந்த 4 விஷயத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த SMAனா எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு ஒன் ஆஃப் த மூவிங் ஆவரேஜ், சிம்பிளான மூவிங் ஆவரேஜ். அதான் பார்த்திங்கன்னா SMA. RSIனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். வால்யூம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை ஃபைன் பண்ணுறது பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா SMA எடுத்துக்க போகிறோம். அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ண போகிறோம். இதில் 4 SMAs நம்ம யூஸ் பண்ண போகிறோம்: 30, 50, 100 மற்றும் 200. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கண்டிஷன்ஸ்குள்ளே போயிடும். ஃபஸ்ட் கண்டிஷனை பார்ப்போம் SMA யூஸ் பண்ணி. இதில் என்ன இந்த கண்டிஷன், ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா லேட்டஸ்ட் க்ளோஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் SMA ஆஃப் க்ளோஸ், 30. இதுதான் ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா லேட்டஸ்ட் க்ளோஸ், அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் 30 டேஸோட மூவிங் ஆவரேஜ் விட கிரேட்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷனில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னா 30 டே SMA என்ன நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணணும்னா ஷார்ட் டேர்மில் அந்த ஸ்டாக் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிஷன் சொல்லும். அதாவது லேட்டஸ்ட் ப்ரைஸ் 30 டேஸ் SMA விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்மில் புல்லிஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இதே கண்டிஷன் தான் 50 டேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த 50 டேஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மீடியம் டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100 டேஸோட SMA யூஸ் பண்ணுவோம். ஸோ லாங் டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்டில் புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த 100 SMA யூஸ் பண்ணுறோம். ஸோ 200 SMA பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுறோம். லாங் டேர்மில் இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 200 SMA மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன 30 SMA 50 SMA அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 30 SMAங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த 30 ட்ரேடிங் செஷனோட ஆவரேஜ் தான் பார்த்தீங்கன்னா 30 SMA. ஸோ அதே மாதிரி தான் 50, 100, 200. ஸோ இது எதுக்காக இந்த 4 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம்னா ஷார்ட் டேர்ம்லேயும் அந்த ஸ்டாக் புல்லிஷ்னஸ் இருக்குது, அது கண்டினியூ, மிட் டேர்ம்லேயும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, ஸோ லாங் டேர்ம்லேயும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது ப்ரூஃப் பண்ணுது. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஸ்டாக் நல்லா ஸ்ட்ராங்லி அப் ட்ரெண்டில் இருக்குது, வெரி ஸ்ட்ராங்லி புல்லி சிக்னலை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 4 SMAவையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக என்னென்னா ஸ்ட்ராங் மற்றும் ஹெல்த்தி அப் ட்ரெண்டில் அந்த ஸ்டாக் இருக்குங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 5வது கண்டிஷன் என்னென்னா வால்யூம் யூஸ் பண்ணி. ஸோ இது லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தேன் லேட்டஸ்ட் SMA ஆஃப் வால்யூம் 20. ஸோ இது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு எத்தனை ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் அந்த வால்யூம் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த SMA ஆஃப் வால்யூம் 20ங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த 20 நாட்களோட ஆவரேஜ் வால்யூம் தான் பார்த்தீங்கன்னா இந்த SMA ஆஃப் வால்யூம் 20ங்கிறதுல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா லேட்டஸ்ட் வால்யூம் கடந்த 20 நாட்களோட ஆவரேஜ் வால்யூமோட ஹையாக இருக்கணுங்கிறது தான் இந்த கண்டிஷன். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஸோ வால்யூம் ஹையராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து இந்த ஸ்டாக்குக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ 6வது கண்டிஷன் RSI யூஸ் பண்ணி நம்ம இந்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம்னா லேட்டஸ்ட் RSI 55க்கு மேலேயும் 70க்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னா RSI கிரேட்டர் தேன் 55 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பையிங் ஸ்ட்ரென்த் ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் RSI கிரேட்டர் தேன் 55 யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 70க்கு உள்ளே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், 70க்கு மேலே போச்சுன்னா அது ஆல்ரெடி அந்த ஸ்டாக் ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. அதுக்கு மேலே அந்த ஸ்டாக் வாங்கினா ரிஸ்கி தான். ஏன்னா ஏற்கனவே அந்த ஸ்டாக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி அது ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி RSI ஹீட்டடில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அது 70க்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்டிஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ 70க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்கும்போது அது நம்மளுக்கு ரிஸ்கி தான். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லேயே மெயினான கண்டிஷன் இது தான். ஏன்னா அந்த SMAs எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஆல்ரெடி அந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணின ஸ்டாக்காக இருந்ததுன்னா இனி நம்ம வாங்கினா அது நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவே நீங்கள் சார்ட்டிங்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன கண்டிஷன் நீங்கள் ஓனாக நீங்களே ஸ்க்ரீனரில் போயிட்டு ஒவ்வொரு இதுவும் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா.
ஸோ அதுக்கு நான் சிம்பிளான ஒரு மெத்தட் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சார்ட்டிங் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் உள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீனர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸ்க்ரீனர்ஸில் வந்து கிரியேட் ஸ்கேன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் ஃபில்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். அதில் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அது கொடுத்துருக்கேன் அந்த கண்டிஷன்ஸை. அதை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு ஜஸ்ட் அதை அங்கே பேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட்னு கொடுத்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ ஜென்ரேட் ஆகி வர்றது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன கண்டிஷன்ஸில் ஃபில்டரான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட். ஸோ இந்த மேஜிக் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் கண்டிஷன்ஸை ஜஸ்ட் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அதுவே வந்து தேவையான கண்டிஷன்ஸை டெவலப் பண்ணி ஸ்டாக்ஸையும் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகி வந்துருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். ஏதோ ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த ஃபில்டர் ஆகி வந்துருக்கிற ஸ்டாக்ஸில் நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது செல்ஃப் அனலைஸ் மீன்ஸ் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி அதோட எப்படி அது அப் ட்ரெண்டில் இருக்கா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில், அதோட சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதோட டார்கெட் எவ்வளோ இருக்குது, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு நான் இதை நான் சொன்னேன் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு சொன்னால், நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸை தான் இதில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதில் ஃபில்டர் ஆகி வர ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும். ஸோ அதே சமயம் மார்க்கெட் நார்மலாக இருக்குன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக வச்சுக்குங்க. ஸோ ஒரு அளவான ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் RSI மட்டுமே பியூராக யூஸ் பண்ணி ஒரு இதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கையும் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லி பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவும் இதே மாதிரி வந்துட்டு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.